Hello students, today we are going to learn a supplementary. Naya, the home of Chitrakas. It is in unit 2. Naya, the home of Chitrakas. Naya is a quaint little village in West Bengal's Midnapur district. However, it is not an ordinary village. Around 250 Patwas or Chitrakas or artists live there. These folk artists are painters, lyricists, singers and performers all rolled into one. So, Naya, the village name is Naya and it is a quaint, means strange. It is a strange village. அது வந்து எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்காலில் மிட்னாப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ரொம்ப எல்லா ஆர்டினரி வில்லேஜ் போல இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ரேஞ்ச் வில்லேஜ் அண்ட் 250 பட்வாஸ் ஆர் சித்ரகாஸ் ஆர் ஆர்டிஸ்ட். தட் மீன்ஸ் ஆர்டிஸ்ட், கலைஞர்கள் அவங்க தான். ஸோ இப்படி 250 பேர் வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஆர்டிஸ்டாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் லீவ் பண்ணுற ஒரு வில்லேஜ். அண்ட் திஸ் ஃபோக் ஆர்டிஸ்ட், இந்த ஆர்டிஸ்ட் வந்து பெயிண்டர்ஸ், லிரிசிஸ்ட் அண்ட் சிங்கர்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. பெயிண்டர்ஸாகவும் இருப்பாங்க, லிரிசிஸ்டாகவும் இருப்பாங்க, தென் சிங்கர்ஸாகவும் இருப்பாங்க. எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான் அங்கே இருக்கிறவங்க. They practice an ancient folk art called Padachitra. This is a type of storytelling using painted scrolls. The scrolls have stories painted on them and the artists sing the story as they unroll the scroll. This art has been practiced since the 13th century. So, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏன்ஷியன்ட் ஃபோக் ஆர்ட் மீன்ஸ் நாட்டுப்புற ஒரு கலை தான் பாடச்சித்ரா. நாட்டுப்புற கலை பாடச்சித்ரா. அது எப்படி இருக்கும்னா ஒரு பெயிண்டட் ஸ்க்ரால்ஸ் மீன்ஸ் சுருண்டுனா ஒரு பிரிண்டட் ஆர் டிராயிங் ஏதோ ஒன்று அந்த மாதிரி அதை வச்சு அவங்க வந்து அவங்க பாடும்போது சொல்லும்போது அதை ரோல் பண்ணதை விட்டு அப்படி சுற்றுவாங்கல்ல, அந்த ரோலிங்கை விட்டு அவங்க அந்த கேரக்டர்ஸை கொண்டு வர மாதிரி அவங்க பண்ணுவாங்க. அது சிங்காகவும் பண்ணலாம், ஸ்டோரி பண்ணலாம். அதில் பெயிண்ட் இருக்குது. இது வந்து 13th centuryலேருந்து இந்த ஆர்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Traditionally, such storytellers took their painted scrolls from village to village. In every village, they unrolled the scrolls frame by frame and sung Pattergon or the story songs. So, நான் சொன்னேன்ல, such storytellers, அப்படிப்பட்ட storytellers means யாரு ஒருத்தவங்க ஸ்டோரி சொல்கிறாங்களோ அவங்க தான் ஸ்டோரி டெல்லர்ஸ். ஸோ அவங்க வந்து வில்லேஜ் டு வில்லேஜ் வந்து போய்கிட்டு அங்கே போய் தே என்ஸ்கால்ட் மீன்ஸ் அந்த சுருட்டியை வந்து அன்ரோல், அந்த சுருட்டியை வந்து அந்த சுருண்டு இருக்கிறது, அந்த சுருண்டு தான் இருக்கும் அது. ஸோ அப்படிப்பட்டதை வந்து வச்சு அவங்க வந்து கான் மீன்ஸ் ஸ்டோரி டெல் பண்ணுறது, இல்லைன்னா பாடுறது, அந்த மாதிரி பட்டது பண்ணி வந்து அவங்க வந்து இந்த ஒரு ஆர்ட் அந்த நடத்துவாங்க. In return for their performance, the villagers gave them rice, vegetables and money. Their stories included mythological stories and tribal folklore. Nowadays, the artists sing of social messages, contemporary events as well. So, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அந்த வில்லேஜஸ் அவங்களுக்கு வந்து ரைஸ், வெஜிடபிள்ஸ், மணி. நம்ம இப்போ ஒரு ஷோ பார்க்க போனோம்னா தியேட்டருக்கு போனால் கூட நம்ம வந்து கேஷ் பே பண்ணுறோம். லைக் தட் இவங்க இந்த காலத்தில் வந்து ரைஸ், வெஜிடபிள்ஸ், மணி எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ தே ஸ்டோரிஸ் ஆர் மித்தாலஜிக்கல் அண்ட் இது வந்து ஒரு ட்ரைபல், ஒரு நாட்டுப்புறம் இல்லைனா சிட்டி லைஃப் அந்த மாதிரி இருக்கலாம். தென் பட் ஆர்டிஸ்ட் நவடேஸ் மீன்ஸ் ப்ரெசன்ட் டைம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சோஷியல் மெசேஜஸ், ஒரு நல்ல ஒரு மெசேஜஸ் அப்படின்னா அதுலேருந்து மக்களுக்கு இது போய் சேரணும், அதுதான் சோஷியல் மெசேஜ். அப்படிப்பட்டதாக பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ கண்டெம்பரரி ஈவெண்ட்ஸ், இப்போ நடக்கிற ஈவெண்ட்ஸை வச்சு அவங்க அந்த பிளேயை வந்து பண்ணுறாங்க. பிளே மீன்ஸ் அந்த ஆர்ட்டை வந்து பண்ணுறாங்க. Over time, however, people lost interest in this art form and there were few artists and fewer listeners. To keep their art alive in the modern world, the Patwas adapted their skills and themes to the times. So, பட் ஓவர் டைம் வர பீப்புளோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் வந்து குறைஞ்சிட்டே போகுது. அதை வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்ல, அவங்க நடத்தவங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுது, பார்க்குற மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்க்குற ஆட்களும் கம்மியாகிறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களும் டெக்னிக்கலாக மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னோவேட்டிவ் ஸ்டெப் தே டுக் டு டூ திஸ் வாஸ் டு எஸ்டாப்ளிஷ் பாடச்சித்ரா வில்லேஜ் at Naya. இதோட மெயின் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜில் இருக்கவங்க எல்லாருமே இந்த ஆர்ட் பண்ணுறவங்க தான் இருக்கணும். அந்த வில்லேஜ் தான் நாயா வில்லேஜ். Slowly the efforts to revive their artistic heritage started playing off. Today the Padachitra art is flourishing again in the village with village youngsters taking up the traditional art form as a passion and profession. So இவங்க எடுத்த இந்த ஸ்டெப், அதாவது இந்த வில்லேஜில் ஒரு வில்லேஜாகவே அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால இப்போ அந்த முயற்சிக்கு ஒரு பலன்,
கிடச்சிருக்கு அதுதான். ஸோ அது அந்த வில்லேஜில் அகெயின் அந்த ஆர்ட் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க பை யங்ஸ்டர்ஸ் ஆல்சோ கேவ் தி இன்ட்ரெஸ்ட் டு டூ திஸ் ஆர்ட். அவங்க வந்து சிலவங்க அவங்க பேஷனாக இருக்குங்க, சிலவங்க ப்ரொஃபஷனுக்காகவும் அதை பண்ணுறாங்க. A traditional patta was painted on a canvas made of jute fiber. Now it is made by stitching together sheets of commercial poster paper. The colors come from plants such as marigold, indigo, teak leaves, saffron and turmeric. They also use lamp black. The colors are mixed in coconut shells with the shape of the bell tree which acts as a glue. So the traditional இந்த பாட்டை எப்படி பண்ணுறாங்கன்னா கேன்வாஷ் மேட் ஆஃப் அப்படின்னா அது வந்து ஜூட் ஃபைபர்னு சேனல் கேர் முன்னாடி காலத்தில் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நவடேஸ் கமர்ஷியல் போஸ்டர் பேப்பர்ஸில் ஒரு பேப்பர்ஸில் பெயிண்ட் பண்ணுறாங்க. அந்த பெயிண்ட் எப்படிப்பட்ட பெயிண்ட் இருக்குது? நேச்சுரல் பெயிண்டாக இருக்குது. நேச்சுரல் பெயிண்ட் மீன்ஸ் மேரிகோல்டு ஃப்ளவர். ஸோ அதில் இந்த ஆரஞ்சு கலர் எடுப்பாங்களா இருக்கும். டீக் லீவ்ஸ் இதுலேருந்து வந்து க்ரீன் கலர், தென் சாஃப்ரான் அதுலேருந்தும் ஒரு டைப்பான கலர் எடுப்பாங்க, டர்மரிக் எல்லோ லைக் தட். இந்த மாதிரிப்பட்ட ஒவ்வொரு இதுலேருந்தும் ஒவ்வொரு கலர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இப்படி நேச்சுரல் கலர்ஸ் எடுக்கிறாங்க. அண்ட் பிளாக்குக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க? லேம்ப் பிளாக். லேம்ப் மீன்ஸ் கறி, அந்த விளக்கில் உள்ள திரி அந்த கறி அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன வச்சுருக்காங்கன்னா கோகனட் ஷெல்ஸ் வச்சுருக்காங்க. கோகனட் ஷெல்ஸ்னால் உங்களுக்கு தெரியுமே, நம்ம வீட்டில் வந்து தேங்காய் துருவிட்டு போடுற அந்த ஷெல் தான் கோகனட் ஷெல். ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ பெல் ட்ரீ மீன்ஸ் ஒரு ட்ரீ, அந்த ட்ரீயில் உள்ள கம், அதில் ஒரு கம் வரும், அதை வச்சு பேப்பர்ஸில் வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த கம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் ஃபினிஷிங் a thin cotton cloth is glued to the back of the painting so that it will last long. Next the completed scrolls are dried in the sun before they are stored in roll up bundle. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நான் சொன்ன மாதிரி அந்த கம் வச்சு யூஸ் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி தென் அந்த கம்மு காயறதுக்காக சன்னில் வந்து அதை வந்து இது பண்ண வைக்கிறாங்க. Today, the Patwas make rectangular and square-shaped paintings of different sizes. Social messages like conservation of trees, female infanticide, child trafficking, and AIDS awareness figure in their paintings. So nowadays, அது வந்து rectangular shape, square shapeல கூட அதை யூஸ் பண்ணுறாங்க. And also they put social messages like conservation of trees. So மரம் வளர்க்கணும். Then female infanticide means பொம்பளை குழந்தைங்களை கொல்றது. அண்ட் ஆல்சோ ஹீ டெல்ஸ் அபவுட் சைல்டு டிராஃபிக்கிங் மீன்ஸ் சைல்ட் லேபர்ஸ் அண்ட் எய்ட்ஸ் பற்றி கூட ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் இதாக பண்ணுறாங்க. தென் தே ஆல்சோ பெயிண்ட் இமேஜஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் சச் அஸ் எ கேட் ஈட்டிங் எ லாப்ஸ்டர் ஆஃப் ஃபிஷ், டைகர்ஸ் ரோ ஆஃப் கவுஸ் ஆர் ஒயிட் டவல்ஸ். ஸோ இதில் வந்து பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறாங்க. எப்படின்னா ஒரு கேட் வந்து லாப்ஸ்டர் ரால் அந்த ஃபிஷ்ஷை வந்து சாப்பிட்றது போல், இல்லைனா ஒரு கேட் ஒரு ஃபிஷ்ஷை சாப்பிட்றது போல். தென் டைகர்ஸ், ரோஸ் ஆஃப் நிறைய கவுஸ் அண்ட் நிறைய அவுல்ஸ் இருக்க மாதிரிலாம் பிக்சர்ஸ் அதில் வந்து போடுறாங்க. Then the Patwas today do not make too many long story scrolls. A few of them still sing their self-composed songs but only on so Patwas nowadays they did not give a long because the people are in இன்ட்ரெஸ்ட் போகலாம். ஸோ அவங்க வந்து ரொம்ப லாங்காக கொடுக்காம தென் ஆல்சோ தே ஆடட் தேர் செல்ஃப் கம்போஸ்ட் சாங்ஸ் ஆன் தேர் டிமெண்ட். அவங்க டிமெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அவங்க செல்ஃப் தானாகவே கம்போஸ் பண்ணுற சாங் கூட அவங்க வந்து இது பண்ணுறாங்க. த பாடச்சித்ரா ஆர்ட் ட்ரெடிஷன் வாஸ் ட்ரெடிஷ்னலி பாஸ் டவுன் ஃப்ரம் ஃபாதர் டு சன். பட் டுடே மெனி பட்வா உமன் ஹேவ் ஆல்சோ டேக்கன் அப் த கிராஃப்ட் under an initiative Art for Livelihood. Some of these women are leading local development. So first இந்த ட்ரெடிஷன் ஆர்ட் எப்படி இருந்துச்சுன்னா ஃபாதர் டு சன், அப்படின்னா ஃபாதர் வந்து அந்த தொழில் பண்ணாங்கன்னா சன்னும் தொழில் பண்ணுறான் அப்படின்ற இருந்துச்சு. தென் இது வந்து தென் உமன்ஸ் வந்து இதில் வந்து ரொம்ப அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சாங்க பை ஆர்ட் ஃபார் இன் லைவ்லிஹுட்ன்ற ஒரு ஸ்கீம் லைக் தட். அந்த மாதிரி ஒரு இதனால உமன்ஸ் வந்து அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டை காமிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. Since 2010, an annual 3-day festival Pat Maya has been held to celebrate the success of the local artist. Held in November every year, the festival exhibits modern paintings as well as scrolls dating back hundreds of years. At this time, the villagers paint the mud walls of the houses with powerful Padachitra motifs and hang scrolls on roofs in his courtyard. So, since
2010 ஒரு ஆனுவல் ஃபெஸ்டிவ் செலிப்ரேட் பண்ணாங்க. திஸ் ஃபெஸ்டிவல் வாஸ் ஹெல்ட் இன் நவம்பர் எவ்ரி இயர் அதை பண்ணிட்டு வராங்க. அண்ட் the festival exhibits modern paintings. So modern paintings, scrolls அதெல்லாம் வைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ the villages என்ன பண்றாங்கன்னா விசிட்டர்ஸ் வந்து ரொம்ப அவங்கள வந்து கவர வைக்கிற விதமா அவங்களோட மட் வால்ஸ்ல பெயிண்டிங்ஸ், அப்புறம் வந்து தோரணைகள், அந்த மாதிரி எல்லாம் முற்றத்துல தோரணைகள் தொங்க விடுறது, லைக் தட், அந்த மாதிரி ரோப்ஸ், அந்த மாதிரி எல்லாமே அவங்க பண்றாங்க. ஸோ இது வந்து இன்னும் அந்த விசிட்டர்ஸை கவர. They also clean up the surroundings and decorate the entire village with flowers to get ready for visitors, as there are no hotels in the village. The Patwas house the visitors in their own house and in tents. So the peoples வந்து clean பண்ணி வைக்கிறாங்க surroundings, house எல்லாமே, because clean பண்ணி அதில் flowers decorate பண்ணிட்டு வைக்கிறாங்க. பிகாஸ் இந்த விசிட்டர்ஸ் இந்த வில்லேஜில் வந்து நோ ஹோட்டல்ஸ். ஸோ ஆறவங்க எங்கே இவங்களோட ஹவுஸில் தான் ஸ்டே பண்ணணும். And it also in tents. During the festival, so இங்கே ஒரு டிஸ்பிளே இருக்குது. டிஸ்பிளே அட் த பாட்மாயா ஃபெஸ்டிவல் டைம்ஸில் இப்படிலாம் என்ன பாருங்கள், அந்த போஸ்டர் பேப்பர்ஸில் பெயிண்டிங் பண்ணி அதை வந்து அந்த பேப்பரோட பெயிண்ட் பண்ணி அப்படி வச்சுருக்காங்க. During the festival, the quiet hamlet is transformed into a vibrant cultural hub where visitors can learn about the craft of Padachitra. So இந்த குவைட் வில்லேஜ் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு வைப்ரண்ட், ரொம்ப ஒரு கலகலகல அந்த மாதிரி பட்ட ஒரு வில்லேஜாக அது வந்து இருக்குது. Several workshops are held, stories are told, different types of Pada artwork are displayed for sale. So in that festival several workshops are held and stories also told, songs எல்லாமே sung பண்ணுறாங்க. And also like this paintings are also kept for sale. பிடிச்சிருக்கவங்க வாங்கிட்டு போகலாம். Like that also display பண்ணுறாங்க. Musical and dance performance by well-known artists start in the evening and go on well into the night. So musical ரொம்ப well-known, music dancer ரொம்ப well-known இருக்காங்க. மார்னிங் டு ஈவினிங் டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ watching a Patwa singing gently as he or she unfolds the scrolls is an unforgettable experience. So watching that Patwas and the peoples வந்து sing பண்ணுறது, டான்ஸ் பண்ணுறதையும் நம்ம வந்து பார்க்கும்போது we will forget us, நம்மளை மெய் மறந்து நம்ம அதை வந்து பார்க்குறோம். அவ்வளோ அழகாக இருக்கும். The play of light and shadow from the oil lamps on the soft colors and delicate imagery of the paint is magical. If you are interested in traditional art and crafts, do visit this unique village. It will be a delightful experience in a beautiful rural setting. So the play of lights play பண்றது, and also shadow, oil lamps means விளக்கு, அந்த விளக்கோட ஷேடோஸ் எல்லாமே அந்த கலரிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இட்ஸ் மேஜிக்கல், ஒரு மேஜிக் அந்த பெயிண்டிங்ஸ், ஓ இது மேஜிக்காக இருக்குமோ, லைக் தட் அப்படி கூட திங்க் பண்ணக்கூடிய ஒரு இது வருது. ஸோ இஃப் யூர் இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, ட்ரெடிஷ்னல் ஆர்ட்லேயும் கிராஃப்ட் பார்க்க இருந்துச்சுன்னா போய் இந்த திஸ் யூனிக் வில்லேஜ், இந்த நாயா வில்லேஜ் விசிட் பண்ணுங்கள். இட் வாஸ் அ டிலைட்ஃபுல் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நமக்கு அந்த ரூரல் செட்டிங்ஸை பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க போய் விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் lesson is about Nayak, the home of Chitrakas. It was a village, or village particular lesson. It is in Unit 2 supplementary. Nayak, the home of Chitrakas. Thank you, students.